பாக்குறேன்ல, வச்சுக்கிறேன் அவளுக்கு. இவங்க 4 பேரும் எங்க போயிட்டு வராக தெரியலையே. மலரு வாமா. ஓஹோ, இவளும் இவங்க கூட தான் இருக்காளா? இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எங்க பேச போறீங்க நீங்க? வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வாங்க. வாயா வெற்றி. அங்கே நில்லு. ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி 5-6 நிமிஷத்துக்கு பரபரப்பா போகுமே. யாரை கேட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போன? எங்க போய் தன்னால திரிஞ்சிட்டு வீட்டுக்கு வர? நீ எங்கெங்கயோ ஊர் சுத்திட்டு வருவ, நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா? இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல, வெளியில போ. அந்த பிள்ளை எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? ஐயா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இதுல தலையிடாதீங்க. யார கேட்டு இவ வீட்டை விட்டு வெளியே போனா? எங்களை கேட்டுதான் போனா. மலர் ஒன்றும் தனியா போல. நான், ஐயா, தங்கராசனே எல்லாருமே சேர்ந்து தான் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரோம். கோவிலுக்கா? இப்ப என்னத்துக்கு கோவிலுக்கு? கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடத்தான். கேட்கிறா பாரு கேள்வி. ஏய், சாமி கும்பிட மட்டும் இல்ல, கோயில்ல வச்சு வெற்றி மலர் கழுத்துல மஞ்ச கலங்க கட்டினான். அதுக்கும் சேர்த்தான் கோயிலுக்கு போனோம். போதுமா? எது? அவ கழுத்துல மஞ்சக்கிழங்கு கட்டினியா? யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? நான் தான் ஜாதகம் பார்த்து நேரம் காலம் தெரிஞ்சிக்காம எதுவும் செய்ய கூடாது, அவ வெறும் கழுத்தோட தான் இருக்கணும்னு சொன்னேன்ல. அதையும் மீறி எதுக்காக தாலி கட்ட வச்சீங்க? யார கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? அவளுக்கு தான் தாலி பாக்கியமே இல்லையே. இந்த தத்ரம் பிடிச்சவளுக்கு தாலி ஒரு கேடா? அம்மா, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா? அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. இப்ப என்னடா நாங்க தப்பா சொல்லிட்டோம்? தாலி ராசி இல்லாதனால தானே அவ கழுத்துல இருந்த தாலி திருடு போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போய் கிடைக்கல தானே? அது எப்படி கிடைக்கும்? அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும்ல. கிடைச்சிட்டா? அதே தாலியை கண்டுபிடிச்சு நான் மலர் கழுத்துல அதை மறுபடியும் கட்டிட்டா அப்ப என்ன சொல்றீங்க? அது கிடைக்காது. கிடைச்சிருச்சுன்னா சவாலா? அப்படிதானே வச்சுக்கோங்க. ஆஹா, அப்ப நானும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மாசி மகத்தன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் கோயில் குளத்துல விளக்கு போட்டு தாலி கயித்தை மாத்துவாங்க.
அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. அந்த 15 நாளுக்குள்ள நீ அதே தாலியை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். என்ன சவாலா? சவால். என் பேராண்டி நீங்க சொன்ன அதே நாளுக்குள்ள மலர் கழுத்துல இருந்து அதே தாலியை கண்டுபிடிப்பான். அதை கொண்டு வந்து என் மருமக கழுத்துல போடுவான் பாரு. அப்படி இல்லைனா என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. அவ கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயிறை எங்க கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நாங்க என்ன செய்ய சொல்றோமோ அத அவ செய்யணும். சம்மதமா? சம்மதம். பதினஞ்சு நாள் தான் இருக்குது. ஜெயிக்க போறது நீங்களா இல்ல நாங்களான்னு பார்க்கலாம். வாங்க சின்னம்மா. மஞ்ச கயிறெல்லாம் ஒரு தாலி இல்ல. அத கழுத்துல போடுறதும் ஒண்ணுதான், போடாம இருக்கிறதும் ஒண்ணுதான். சித்தி புடிச்ச தலையை திருவிடா. அப்பா நல்ல விஷயம் பண்ணீங்கப்பா. நானே ஒரு மஞ்சள் கிழங்கையாவது கட்ட சொல்லாமனு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நீங்களே பண்ணிட்டீங்க. பிறகு என்னய்யா, இவளுக்கு என்னைக்கு ஜாதகம் பார்க்கறது, மலர் கழுத்துல என்னைக்கு தாலி ஏறுறது, அதான் கோயிலுக்கு கூட்டு போய் கட்டிட்டு வந்தோம். மலரு கண்ணை தொடச்சிட்டு உள்ள போமா. போமா. ஏன் வெற்றி, போலீஸ் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்கல்ல? கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. என்னையா நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி ஒரு சவாலுக்கு ஒத்துக்கிட்ட? பின் என்ன மாமா, விட்டா பேசிட்டே போறாங்க. தாலி தொலைஞ்சு போயிருச்சு, அதுக்குன்னு ஒரு பொண்ணை இப்படியா போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க? ஏதோ மலருங்கிறதுனால பொறுமையா இருக்கு. இதே இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா போடான்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பா. ம் இப்பெல்லாம் அந்த காலத்து மாதிரி யாரும் மாமியாரை பார்த்து பயப்படுறது இல்ல மாமா. என்னன்னு கேட்டா பதிலுக்கு என்னன்னு கேட்பாங்க. சண்டைக்கு சண்டை, அடிக்கு அடி, வார்த்தைக்கு வார்த்தை. அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட். அங்கங்க வீட்டுல மாமியாருங்க புது மருமகளை பார்த்து பயப்படுறாங்க. இவ என்ன சொல்லுவாளோ, என் குடும்பத்தை என்ன செய்ய போறாளோன்னு. நம்ம வீட்டுல தான் இப்படி பழைய ஸ்டைலா இருக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான். இந்த கிழக்கு தெரு ராமசாமி மாவ என்ன பண்ணா தெரியுமா, தாலி கழுத்துல ஏறுற வரைக்கும் மாமியாரை பார்த்து அத்தே அத்தேன்னு உருகிட்டு இருந்தா. தாலி கழுத்துல அப்படி ஏறின அடுத்த செகண்டே என்னாச்சு? மாமியாரை பத்தி யார் நீன்னு கேட்காத குறையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. அது சரி. அமைதிப்பட சத்யராஜ் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா. பாவம் அந்த மாமியார்காரி தினமும் கண்ணீரும் கம்பளையுமா உட்காந்துக்கிட்டு இருக்கு. பொண்ணை பத்தவங்கலாம் இப்ப தைரியமா தான் இருக்காங்க. பையனை பத்தவங்க தான் வதக்கு வதக்குன்னு இருக்காங்க. மலர்லாம் விவரம் தெரியாம பழைய ஸ்டைல இருக்கு. புது ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. நம்ம ஆளுங்க குடுமி எல்லாம் மலர் கையில தான். சரி அதை விடுங்க. சவால் விட்டீங்களே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க அதை பத்தி யோசிங்க. யோ, நீ சவால்ல சொன்ன மாதிரி தாலியை கண்டுபிடிக்கலன்னு வையேன், வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமில? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? வேலையா மலர் இந்த வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு போன்னு சொல்லி பொட்டி படிக்க எடுத்து துரத்தி விட்டுருவாங்க. அப்படியே நம்ம சொல்லுவாங்க. அடா அவங்க அப்படிதான் மாப்பிள்ள சொல்லுவாங்க. அதனாலதான் மாப்பிள்ள ஏன் இப்படி ஒரு சவாலுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டேன். போதுமா? வெற்றி, இப்ப என்னையா பண்றது?
போலீஸ் என்ன சொல்றாங்க? போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கய்யா. ஸ்டேஷனுக்கு போனால் சரியா பதிலும் கிடைக்க மாட்டேங்குது, மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. தாலியை கண்டுபிடிக்கிறதா இருந்தா 15 நாளுக்குள்ள நாம தான் கண்டுபிடிக்கணும். நாமளா? ஆமாங்கய்யா, வேற வழி இல்ல. இங்க பாரு மாப்பிள, புலிவால புடிச்சிட்ட, இனி அதை நீ விட முடியாது. விட்ட அது மலரையும் உன்னையும் பிரிச்சு போடும் சொல்லிவிட்டேன். சோ சவால் விட்ட மாதிரியே 15 நாளுக்குள்ள தாலியை கண்டுபிடிக்க பாரு. இல்லைன்னு வச்சுக்க, என் மாமியார் என் பொண்டாட்டி சேர்ந்து மலரை இந்த வீட்டில் வாழ விடாம பண்ணிடுவாங்க, பாத்துக்க. மாப்பிள ஜாக்கிரதையா இருயா, இது மாமியார் மருமக பிரச்சனை கிடையாது, உன் வாழ்க்கை பிரச்சனை. சரியா? கனி வாடா, வயலுக்கு போயிட்டு வருவோம். வரா விஜய், வர வெற்றி. அம்மா சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்குள்ள அந்த தாலியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்படி கண்டுபிடிக்க முடியலனா சொல்லுங்க. அப்படி சொன்ன தேதிக்குள்ள உங்களால தாலியை கண்டுபிடிக்க முடியலனா என்ன பண்ணுவீங்க? நான் போட்டிருக்கிற இந்த தாலியையும் கழட்டி கொடுத்துட்டு என்னை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போக சொல்லுவாங்க, அப்படிதானே? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சொன்ன தேதிக்குள்ள உங்களால தாலியை கண்டுபிடிக்க முடியலனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? பரவாயில்லைங்க, என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா என்னை வீட்டை விட்டு அனுப்பி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா தாலியை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைங்க, எனக்கு என்னமோ இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. போலீஸாலேயே திருட்டு போன நகைய 15 நாளுக்குள்ள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்களும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துப்பாங்களான்னு கூட தெரியல. விடுங்க, என் வாழ்க்கை இப்படிதான் போகணுங்கிறது விதி போல. அத நாம நினைச்சா மாத்த முடியுமா சொல்லுங்க? என் தலையில கடவுள் அப்படி என்ன எழுதிருக்கானே தெரியலங்க. ஏங்க எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படிலாம் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. பரவாயில்லைங்க, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படியே விதி போற போக்கிலேயே போய் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஏங்க இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க. வேற எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு மாதிரி நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல. ஆனா என்னால எப்படியும் கண்டுபிடிச்ச முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா திருட்டு போன தாலியை கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்குள்ள உங்க கழுத்துல வந்து போடுறேன். போலீஸ் இது பெரிய விஷயமா எடுத்துக்காம கடப்புல போட்டிருக்கலாம். நானே இறங்கி யாரு என்ன எவன்னு கண்டுபிடிச்சு உங்க தாலியை மீட்டு தருவேன். அம்மா கிட்ட கூட ஆத்திரத்துல தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா உங்ககிட்ட நல்லா யோசிச்சு நிதானமா சொல்றேன். இன்னும் 15 நாள்ல அந்த தாலி உங்க கழுத்துல இருக்கும். இது சத்தியம். எப்படிடா இவன் சொல்றத நம்புறதுன்னு உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு கேட்டா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். திருட்டு போன உங்க தாலிய திரும்ப கொண்டு வந்து கொடுத்து யாரெல்லாம் உங்களை இலக்காரமா பேசினாங்களோ அவங்க வாயை நான் நிரந்தரமா மூடுவேன். அது வரைக்கும் நீங்க என்ன நம்ப வேணாம். அப்ப நம்பினா போதும்.
யோ இன்னும் என்ன அழகிற காணோம்? வரன்னு சொன்னா சரியா வந்துருவானே. இன்னைக்கு மட்டும் ஏன் இம்புட்டு லேட் ஆக்குறா? ஏதாவது முக்கியமான ஜோலி இருக்குமா இருக்கும். முடிச்சிட்டு வந்துருவாயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அட வந்துட்டாயா? அழகரே, என்னையா வந்த உடனே வித்தையா கட்டிட்டு இருக்கீங்க? இல்லையா பங்கு, பயங்கர சந்தோஷமா இருக்கிற போல இருக்க. என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. ஒரு நிமிஷத்துல இந்த இடத்தைய புழுதுகாடா மாத்திட்டுமே. அப்படி என்னையா சந்தோஷமான விஷயம் சொல்லியா? கிடைச்சிருச்சுடா பங்கு, கிடைச்சிருச்சுடா. என்னையா கிடைச்சது? அந்த அகிலோட வீடியோ இல்லாம எனக்கு ஒரு கை உடைஞ்ச மறைஞ்சுன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த உடைஞ்ச கை திரும்ப கிடைச்சிருச்சுடா. யோ நிஜமாவா சொல்ற? எப்படியா கிடைச்சது? யோ செல்போனை சில சில நொறுக்கி எரிச்சிட்டாங்களே பங்கு. அப்புறம் அதுல இருந்து எப்படியா எடுத்த? எரிஞ்ச செல்போன்ல இருந்து இல்லடா, இன்னைக்கோ போதையில வீட்டுல இருக்கிற லேப்டாப்ல அந்த வீடியோவை காப்பி பண்ணி வச்சிருக்கேன் போல இருக்கு. அதை நான் சுத்தமா மறந்துட்டா. நேத்து நீங்க 2 பேர் கொடுத்த படத்தை பார்க்கலான்னு எடுத்து லேப்டாப்ல போட்டா அவ படம் ஓடுதுடா. யோ பங்கு சூப்பர்யா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்க. அந்த வீடியோ இல்லைன்னு சொல்லி என்ன அவ எவ்வளவு இளக்காரமா பேசினா. இப்ப இருக்கடி அவளுக்கு. ஏ பாண்டே பங்கு போனே குறா. இந்தாயா பங்கு. அடியே அக்கிலா, உனக்கு அவ்வளோ நக்கலா? இப்ப வரப்போது பயத்துல விக்கலா. ஹலோ, கோலி சோடாவே, கறி கொல்லம்பே, ஓ குட்டி பப்பி நான் டேக் மீ என்ன பாப்பா சவிக்கியாமா? டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி வராது. ஏண்டா அன்னைக்கு தான் அவன் பரம்பரையா வண்டையா திட்டின. அதுக்கப்புறம் கூட உனக்கு உரைக்கல. நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா என்ன? ஏய் இரு பேபி, என் தெரி பேபி. இவ்வளவு நாளா பம்பிட்டு பேசினவன் இப்ப இவ்வளவு சவடாலா தெனாவட்டா பேசுறனா என்ன ஏதுன்னு கொஞ்சமா கூட யோசிக்க மாட்டியா? சும்மா குரல வசதி பேசுனுங்கிற. உன்கிட்ட வீடியோலாம் இல்ல. அப்படி இருந்தா எனக்கு இப்பவே அனுப்புடான்னு 8 சவலா விட்டல. இப்ப சொல்றி, அந்த வீடியோவை யாருக்கு அனுப்பணும்னு சொல்லு. உனக்கு மட்டும் அனுப்புவா இல்ல உன் குடும்பத்துக்கு அனுப்புவா? எனக்கு என்ன தோணுதுன்னா, சும்மா உனக்கு உன் குடும்பத்துக்கு அனுப்புறதை விட இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் அனுப்பிட்டா பேசாம இந்த ஊரு உலகத்தை அனுப்பிட்டு போயினே இருக்கலாம் போல. டேய் இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ நான் மிரட்டல பேபி, இது நிஜம். உன்னெல்லாம் சும்மா மிரட்ட முடியுமா? கையில வச்சுட்டு தாண்டி மிரட்டுறேன். என்ன பேபி, உனக்கு நம்பிக்கை வரலையா? சரி ஓகே, வீடியோ கேட்டல.
தெரி பேபி, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தானே இன்டர்நெட் ஸ்பீடை 4Gல குத்துக்கிறானுங்க. சும்மா சல்லே வந்திருக்கோம் பாரு. தெரி பேபி, டக்குன்னு பாரு செல்லம் நீ.